நம்ம 1 கோடி சேலஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம 1 கோடி சேலஞ்சில் இன்றைக்கி டே 104, டேட்டு 30 ஜூன் 2026. இது என்னோட டைரக்ட் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ. இந்த மாதிரி நான் டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட், டைரக்ட் யூஎஸ் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். இன்றைக்கி நம்ம போர்ட்ஃபோலியோட டே சேஞ்சஸ் ஷோ பண்ணுறேன். என்னோடய டைரக்ட் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ நான் இன்வெஸ்ட் பண்ணது 1,41,472. கரண்ட் வேல்யூ 2,18,190 இருக்குது. ஓவரால் ப்ராஃபிட் மட்டுமே ஒரு 76,700. இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா ஒரு 125 கிட்டே இருக்குது. இப்போ நம்ம போர்ட்ஃபோலியோவில் பாசிட்டிவ் ப்ளஸ் நெகட்டிவ் இருக்க ஸ்டாக்ஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம போர்ட்ஃபோலியோவில் பாசிட்டிவில் இருக்க ஸ்டாக்ஸ் பார்த்திங்கன்னா ஏஜிஐ இருக்குது. ஏஜிஐ பார்த்திங்கன்னா உங்களுக்கு 16,450 ரூபா ஓவரால் ப்ராஃபிட்டில் இருக்குது. இன்றைக்கி மட்டுமே ஒரு 130 ரூபா கிட்டே ஏறி இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம போர்ட்ஃபோலியோவில் பாசிட்டிவில் இருக்க ஸ்டாக்ஸு லாரஸ் லேப் ஓவராலாக 12,962 ரூபா கிட்ட ப்ளஸில் இருக்குது. இன்றைக்கி மட்டுமே ஒரு 23.50 பைசா கிட்ட இறங்கியிருக்கு. அடுத்து பெல் ஓவராலாக ஒரு 11,245 ரூபா ப்ளஸில் இருக்குது. இன்றைக்கி மட்டுமே ஒரு 32.40 பைசா கிட்ட இறங்கியிருக்கு. அடுத்து என்பிசிசி ஓவராலாக 6,233 ரூபா ப்ளஸில் இருக்குது. இன்றைக்கி மட்டுமே ஒரு 125 ரூபா கிட்ட ஏறி இருக்குது. அடுத்து NHPC ஓவராலாக 5,270 ரூபா ப்ளஸில் இருக்குது. இன்றைக்கி மட்டுமே ஒரு 33 ரூபா கிட்டே விழுந்திருக்கு. இதுதான் நம்ம போர்ட்ஃபோலியோ பாசிட்டிவில் இருக்க ஸ்டாக்ஸ். இது என்னோடய லாங் டேர்ம் போர்ட்ஃபோலியோ. 2021 இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களே என் கூட சேர்ந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். இது எதுவுமே நான் ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் இல்லை, ஜஸ்ட் எஜுகேஷன் பர்பஸ் தான். இப்போ நெக்ஸ்ட்டு என்னோடய டைரக்ட்டு ஸ்டாக்கில் இப்போ மைனஸில் இருக்க ஸ்டாக்ஸ் பார்ப்போம். மைனஸில் பார்த்தீங்கன்னா ஐடிசி ஒரு 2,348 ரூபா கிட்ட மைனஸில் இருக்குது. இன்றைக்கி மட்டுமே ஒரு 174.90 பைசா கிட்ட விழுந்திருக்கு. அடுத்து ரிலாக்ஸோ ஒரு 1,335 ரூபா கிட்ட மைனஸில் இருக்குது. இன்றைக்கி மட்டுமே ஒரு 18.80 பைசா கிட்ட விழுந்திருக்கு. அடுத்து இன்ஃபோசிஸ் ஓவராலாக 1,182 ரூபா கிட்ட விழுந்திருக்கு. இன்றைக்கி மட்டுமே ஒரு 133.50 பைசா கிட்ட இறங்கியிருக்கு. அடுத்து ஏஷியன் பெயிண்ட்ஸ் ஓவராலாக 1,134.50 பைசா விழுந்திருக்கு. இன்றைக்கி மட்டுமே ஒரு 74.90 பைசா கிட்ட ஏறி இருக்குது. இதான் நம்ம போர்ட்ஃபோலியோ பாசிட்டிவ் ப்ளஸ் நெகட்டிவ் இருக்க ஸ்டாக்ஸ். இப்போ நெக்ஸ்ட் என்னோட டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. நம்ம 1 கோடி சேலஞ்சை பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ என்னோட டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இது என்னோடய டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ. இதில் காட்டுற ஆப்ஸ் எல்லாமே ப்ரொமோஷன் இல்லை. உங்களுக்கு வேணால் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோவில் நம்ம இதற்கு இன்வெஸ்ட் பண்ணது 1,95,235. கரண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 2,30,986 இருக்குது. ஓவரால் ரிட்டர்ன் மட்டுமே ஒரு 35,751. டே சேஞ்சஸில் ஒரு 902 ரூபா கிட்டே விழுந்திருக்கு. இதுவே என்னோடய லாங் டேர்ம் போர்ட்ஃபோலியோ. 2021 இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி நம்ம இன்வெஸ்ட் பண்ணது எல்லாமே சேர்த்து ஒரு 2,30,982 ரூபா கிட்டே இருக்குது. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஸ்ப்ளிட் வைஸை நம்ம பார்க்கலாம். ஈக்விட்டியில் ஒரு 95.48, டெப்டில் 5.26, கமாடிட்டியில் 0.22. நான் இன்வெஸ்ட் பண்ண மார்க்கெட் கிளாஸ் ஸ்ப்ளிட் வைஸ்னு பார்க்கலாம். லார்ஜ் கேப்பில் தான் என்னோடய மோஸ்ட் ஆஃப் த அலோகேஷன் இருக்கும், 59.85. மற்ற ஸ்மால் கேப் மிட் கேப்பில் கம்மியாக இருக்கும். அது என்னோடய ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி நான் அடிக்கடி அட்ஜஸ்ட் பண்ணுவேன். நீங்களும் உங்கள் ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். டைரெக்டாக எதுவும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. உங்கள் ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இதை நான் இன்வெஸ்ட் பண்ணுற மியூச்சுவல் ஃபண்டு இன்வெஸ்ட் பண்ணுற கம்பெனி செக்டர் வைஸ் நீங்கள் பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபண்டில் டே சேஞ்சஸ் பார்ப்போம். நம்ம ஃபண்டில் பார்த்தீங்கன்னா யூடி நிஃப்டி 50 ஒரு 567.74 பைசா கிட்டே விழுந்திருக்கு. ஆக்சிஸ் ஸ்மால் கேப் ஃபண்டு ஒரு 234 ரூபா கிட்டே விழுந்திருக்கு. மோதிலால் ஓஸ்வால் மிட் கேப் ஒரு 71 ரூபா. குவாண்ட் மல்டி அசெட் பார்த்திங்கன்னா ஒரு 25.85 பைசா கிட்டே விழுந்திருக்கு. ஓவராலாக 902 ரூபா கிட்டே விழுந்திருக்கு. இதுதான் நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. வீடியோ பிடிச்ச லைக் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோட டைரக்ட் யூஎஸ் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இது என்னோட டைரக்ட் யூஎஸ் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ. இதுவும் நான் 2022 இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். என் கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். பட் யூஎஸ் ஸ்டாக்ன்றது ஹை ரிஸ்க்ன்றதால அதுக்கேற்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம இதில் இன்வெஸ்ட் பண்ணது $480.28. கரண்ட் வேல்யூ $666.78 கிட்டே இருக்குது. ஓவரால் ப்ராஃபிட் மட்டுமே ஒரு $186.50. இதேமாதிரி நான் விற்கலை, ஹிஸ்ட்ரியில் இருக்க கெயின் மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். நேற்று சேஞ்சஸ் படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு $19.45 கிட்ட நேற்று விழுந்திருக்கு. லாஸ்ட்டு ஒரு 1 வீக் பார்த்திங்கன்னா நம்ம போர்ட்ஃபோலியோ விழுந்திருக்கும். இதை யூஎஸ் மார்க்கெட் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இந்தியன் மார்க்கெட்டோட கம்பேர் பண்ணும்போது இதில் உங்களுக்கு எப்போ ஏறும் எப்போ ரொம்ப இறங்கும்ன்றது தெரியாது.
அதுக்கேற்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இதில் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க ஃபண்டை நீங்கள் பார்க்க முடியும். இது எதுவுமே ரெக்கமெண்டேஷன் இல்லை, ஜஸ்ட் எஜுகேஷனல் பர்பஸ் தான் நான் ஷோ பண்ணுறேன். இதை பார்த்து தயவு செஞ்சு இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. இப்போ நம்ம ஃபண்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் சேஞ்சஸ் ஷோ பண்ணியாச்சு. இப்போ நம்ம போர்ட்ஃபோலியோ இந்தியன் வேல்யூவில் பார்ப்போம். இந்தியன் வேல்யூவில் பார்த்தீங்கன்னா அது இருக்குது இன்வெஸ்ட் பண்ணது 42,265 ரூபா. இப்போது நம்ம ஓவரால் ப்ராஃபிட் எல்லாமே சேர்த்து 63,037 ரூபா இருக்குது. ப்ராஃபிட் மட்டுமே ஒரு 20,772 ஆகிட்டே இருக்குது. இதுதான் என்னோடய டைரக்ட் யூஎஸ் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ. நம்ம ஓவரால் சேர்த்து எல்லாமே நம்ம போர்ட்ஃபோலியோ அடுத்த மைல்ஸ்டோனான 15 lakhs கிட்ட பண்ணிகிட்ருக்கோம். தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். உங்கள் கோலை பெருசாக வச்சுட்டு அதில் சின்ன சின்ன படிக்கலாக போயிட்டே இருங்க. ஓகே கைஸ், உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்ம 1 கோடி சேலஞ்சு வந்து ப்ளேலிஸ்ட்டு Day 1 இருக்குது, அதையும் மறக்காமல் பாருங்கள். நான் எப்படி ஸ்டாக் சூஸ் பண்ணுறேன்ற வீடியோவும் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்கேன். டாப் 3 மியூச்சுவல் ஃபண்டு சொல்லிட்டு வீடியோவும் போட்டிருக்கேன். இது எல்லாமே நம்ம டேரக்ட் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, அதை மறக்காமல் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் கேளுங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.